take Matthew 12 verse 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Ephesians 6:11 and 12. எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி so that you may become able to stand against. That is the word. Okay. இவங்க எல்லாருக்கும் துறைத்தனங்களோட அதிகாரங்களோட வானங்களோட இதெல்லாம் தெரியும். நீதி எல்லாம் தலைச்சீரா மாற்றுவசம் லட்சணியம் இதெல்லாம் தெரியும். ஆனா இதுக்கு நடுவில் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு என்னது? எல்லாம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்படின்னா that you may have the strength to stand against whatever the devil is going to bring against you. இப்போ நமக்கு பிரச்சனை அதுதான். Right? We know the rules. We know how things function. இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு, ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, பிசாசு போராடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, we feel that we don't have the strength. We feel that we are not able to pass this thing. இது வரைக்கும் வந்துட்டேன், இந்த இடத்த என்னால பண்ண முடியல, இதை என்னால ஜெயிக்க முடியல, இல்லை இந்த இடத்த என்னால தாண்டி போக முடியல. I feel weak. I feel not being able to do this. இதை என்னால செய்ய முடியல, இதை என்னால தாண்டி போக முடியல. அப்படி ஒரு ஃபெயிலியருக்கு காரணம் நமக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லைன்னு. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு ஐ நோ த திங்ஸ், இப்படிதான் நடக்குது, இங்கதான் தோத்து போறோம், இங்கதான் வெட்டுறோம், இங்கதான் ஜெயிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்னது? 10ல வாசிக்க. கடைசியாக என் சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. See, உலக தோற்றம் முதல் ஆண்டவரை எப்படியெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? பிரச்சனை இருந்துச்சு. There was nobody who was not without problem. பிரச்சனை இல்லாம அவங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அவங்க பாட்டுக்கு இங்க இருந்தாங்க, அங்க இருந்தாங்க, அப்படியே ஜாலியா இருந்தாங்க, சிரிச்சிட்டே இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆண்டவர் இது கொடுத்தாரு, அப்புறம் அது கொடுத்தாரு, அப்புறம் அது கொடுத்தாரு, அப்புறம் அது கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, அப்படியே போயிட்டாங்க, செம்மையா இருந்தாங்க, அப்படியே ஆண்டவர் போயிட்டாங்க அப்படின்னு. We don't see lot of stories from the ஏனோக்கை பத்தி வாசிக்கணும். ஏனோக்கு தேவனோடு செஞ்சுட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படியே ஏனோக்கு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரோட காணப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு வாசிக்கிறோம். பட் மோஸ்ட்லி அவரோட கதை எடுத்துக்கிட்டா கூட இங்க இருந்தாங்க, அங்க இருந்தீங்க, அங்க இருந்தீங்க, 40 வருஷம் ஆந்திரத்துல 40 வருஷம் என்ன சொன்னாங்க, ஒரு திருடன் சொல்லி தேடினாங்க, ராஜதுரோகின்னு சொல்லி தேடினாங்க. ஜோசப் எடுத்துக்கிட்டா ஜோசப் சொல்லி, இப்படி ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, யோசேப் எடுத்துக்கோங்க, பைபிள்ல எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கு. எல்லா ஸ்டோரியிலையும் people have gone through certain things. ஏதோ ஒரு சூழ்நிலையை தாண்டி போயிருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையை தாண்டி ஆண்டவர் அவங்கள God brought them out with great colors. ஆண்டவர் எப்படி சொல்றேன், சிறப்பா மகிமையா, யாரும் எதிர்பார்க்க முடியாத விதத்துல, இவங்களே எதிர்பார்க்காத விதத்துல அற்புதங்களும் அடையாளங்களையும் அவங்க லைஃப்ல திரும்ப திரும்ப பண்ணி he has brought it. அதுதான் இந்த புக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். He went through this. He was there. He was rejected. He was trying. He was not able to do. He failed there. He failed here. He did that. Then God. இங்க இருந்தா அங்க இருந்தா, அது வரல, இது வரல, அது செஞ்சா நடக்கல, இது செஞ்சா நடக்கல, அது வரல, இது வரல, அப்பொழுது கர்த்தர். So God has been the person that lifts people out of their place, and he was found by many around the corner. இவங்க வாழ்க்கையில உள்ள பல சூழ்நிலைகள்ல இவங்க சுத்தி சுத்தி எங்கெங்க வரும்போது அடுத்த மூலையில நின்று அடுத்த வழியை காட்டுறவரால் கடவுள் இருந்தார். ரைட்? ஒரு இடத்துல இருக்கும் தாவீது ராஜா
தாவீது ராஜா அவனோட கூட்டத்தோட போருக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிற ஒரு சீசன்ல இவன் வந்து தொடர்ந்து அடிப்பான். தாவீதால ஓட ஓட தோற்றான், யாருமே இருக்கணும். தாவீது கூட ஒரு 400 பேர் இருப்பான். அந்த 400 பேர் கூட தாவீதோட நிக்க மாட்டான், தனியா நிற்பான். ஆனா இவன் ஒரு கிங், இவன் செய்ய வேண்டியது அப்படி இருக்கும். இப்போ வேதத்துல எழுதியிருக்கும், தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான். David strengthened himself in the Lord. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 Samuel 36. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தைகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவனை கல்லெறிய வேண்டும். அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜாவை எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, கல்லால் அடிக்கணும் ட்ரை பண்றாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது மட்டும் இப்படி கல்லெறியப்படுற சூழ்நிலை மோசையை கூட ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, கல்லெறிய பிளான் பண்ணாங்க. பட் தீஸ் பீப்புள் வேர் லீடர்ஸ். தாவீது ராஜா, மோசையை அப்போ உள்ள இப்போதைக்கு அவன் மோசையை தான் ராஜான்னு சொல்லணும், அதான் வழி நடத்தி கூட்டிட்டு போவான். பட் பீப்புள் வாண்டட் டு ஸ்டோன். அப்போ தாவீத கல்லெறிய வரும்போது தாவீது தன்னைத்தான் என்ன படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்ம வாசிச்ச வசனம் எபேசியர் 6:10, be strong in the Lord. Hallelujah. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, be strong in the Lord. Okay? First of all, to be strong in the Lord. நான் அடுத்து சொன்ன 2-3 ரெஃபரன்ஸ் எல்லாம் எஃபிஷியன்சி சொல்லிருக்கேன், ப்ரோசஸ் சொல்லிருக்கேன். everything says about this strength. அதாவது முதல்ல ஒரு இடம், இப்போ இங்க இருக்கிறோம்ல, எல்லாரும் ஒரு ஊர்ல இருக்கும், நமக்கு ஒரு வீடு இருக்கும். ஓகே, அந்த இடத்துல, அந்த ஊர்ல இல்ல அந்த வீட்டுல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி வேற எங்கேயாவது இருக்கணும். உலகம் ஃபுல்லா சுத்தி வந்தாங்க, நான் நிம்மதியா தைரியமா கம்ஃபர்டபுளா இருக்கேன்னா இங்க இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு வீடு. அப்போ அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையும் அகலமும் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். ஓகே, நான் இருக்கேன்னா இங்க எவ்வளவு தூரம் இருக்கு, எங்க என்ன ஓட்டை இருக்கு, எங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இது அதாவது சப்போஸ் யாராவது வந்து போனோம்னா எப்படி வரலாம், எப்படி போகலாம், எதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை வேற எனிதிங். ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா எங்க இருந்து எடுக்கணும், எங்க வைக்கணும், ராத்திரி ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும்னா எங்க இருந்து கேட்குது, எப்படி கேட்குது, அதுக்கு சொல்யூஷன் தேவைன்னா எங்க செய்யணும், லைட் இருக்குன்னா எங்க, எவ்ரிதிங் we have it. அப்போ to move around and do certain things in your abode is easy. நாம தங்கி வசிக்கிற இடத்துல நகர்ந்து சில காரியங்களை செய்யறது நமக்கு சுலபம். ஓகே, அப்போ நான் இருக்கிற இடம் முதல்ல எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். சப்போஸ் ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே ஃபேனிங் இருக்கு, லைட்டிங் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, வாட்டர் சிஸ்டம் எப்படி போகுது, மற்ற ஒரு இதுவும் யூ ஹாவ் டு பி அக்விண்டட். அப்போ நீங்க கடவுளுக்குள்ள பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ காட். ரைட்? அந்த இடத்தை தெரிஞ்சாதானே நம்ம அங்கே கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். அப்போ we need to have some knowledge about God. நமக்கு இப்ப தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னா எதை வச்சு திடப்படுத்தி? ஒரு எபிசோட்ல வந்து தாவீது ராஜா முன்னாடி போய் நிற்கிறான். அப்ப சவுல் தான் ராஜா, தாவீது சின்ன பையன். அப்ப கோலியாத் வந்து மார்க் பண்ணிட்டு அப்ப சொல்றான், நான் இந்த கோலியாத்தை என்னால அடிக்க முடியும். சவுல் வந்து தாவீது கிட்ட கேட்கிறான், எப்படி நீ அடிப்ப? அப்போ தாவீது ரிப்ளை பண்றான். சவுலோட இது என்னன்னா, நாங்க இவ்வளவு பெரிய யுத்த வீரர்கள், நாங்கெல்லாம் அடிக்க முடியல, நீ சின்ன பையன், ஆடு மேய்க்கிற அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் அன்னைக்கு தாவீதோட வேலை. அன்னைக்கு தாவீது ஆடு மேய்ப்பனான்றது கூட டவுட் தான். ரைட்? ஸோ he was a very small boy. நான் நினைக்கிறேன் அப்பதான் கொஞ்சம்
போர் அப்படிலாம் வந்திருக்கும் போது சில அண்ணங்கள்லாம் போருக்கு வரும்போது போருக்கு வந்த அண்ணங்களுக்கு என்ன பண்ணுவார் தாவீது சாப்பாடு கொடுக்க வருவார். ரைட். ஸோ மற்ற நேரம் வீட்டில் அப்பா சொல்றது மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு அங்கங்கே இருக்கணும். அதான் தாவீது வருவார். இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து என்னால இந்த கோலியாத்தை வீழ்ந்தடிக்க முடியும்னு சொல்றான். ஸோ இமேஜின் தட் சீன். அந்த சீனை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது கோலியாத்து பெரியவனா இல்லை, பெரியவன். கோலியாத்தை வீழ்ந்து அடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. யாரு நிறைய பேர்னு சொன்னா அந்த தேசத்துல உள்ள எக்ஸ்பர்ட்ஸ். வெரி கேர்ஃபுல். தாவீது எந்த தேசத்துல வாழ்ந்து வந்தானோ அந்த தேசத்துல அந்த ப்ரொஃபஷன்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியல. அப்படி ஒரு விஷயத்த நான் செய்யறேன்னு தாவீது வந்து சொல்றேன். அந்த டைம் ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வாட் எக்ஸ்பர்டீஸ் டு யூ ஹேவ்? அப்போ தாவீது பிரசன்ட் பண்ண மேட்டர் என்னன்னா, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு. ஆடு நான் பார்த்துட்டு இருக்கும்போது சிங்கம் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்? ஜெயிச்சேன். கரடி வந்துச்சு, நான் ஜெயிச்சேன். அப்போ தாவீதோட பேட்டர்ன் என்னன்னா, நான் அப்ப அதை செஞ்சேன், இப்போ இதை செஞ்சேன், அதுக்கும் இதுக்கும் எனக்கு யார் உதவி செஞ்சார்? கடவுள் உதவி செஞ்சாரு. அப்ப அவர் செய்த அதே உதவிய இன்னைக்கு இந்த கோலியாத்து முன்னாடி போகும்போது என்ன பண்ணுவார்? செய்வார். தாவீது இப்படி யோசிக்கல. கரடி பரவாயில்ல அடிச்சாச்சு, சிங்கம் பரவாயில்ல அடிச்சாச்சு, ஆனா இது கோலியாத்தாச்சே. இஸ் a giant. ஜெயண்ட் அப்படின்னா என்னன்னா, மனுஷங்களும் இப்படி இருப்பாங்க, மனுஷன் மாதிரி 10 மடங்கு இருக்கும். அவன் தான் ஜெயண்ட். ரைட். அவன் இப்படி ஒரு சுத்தினான்னா ஒரு 50 பேர் காலி பண்ணிடுவான். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ரைட். We have lot of giant stories. பைபிள் தவிரையும் நிறைய இடங்கள்ல giant stories நிறைய. அப்போ தாவீதோட மனசுல ப்ராப்ளம்ஸ் were not என்ன சொல்ல எப்படி சொல்றது, அதாவது இது சின்ன பிரச்சனை பரவாயில்ல, இது பெரிய பிரச்சனை, இது இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு ப்ராப்ளத்துக்கு பாராமீட்டர் வைக்கல, அளவுகோல் வைக்கல. பிரச்சனை அன்னை சூழ்நிலைக்கு எனக்கு கரடி பிரச்சனை, இன்னைக்கு சூழ்நிலைக்கு எனக்கு சிங்கம் பிரச்சனை, இன்னைக்கு சூழ்நிலைக்கு எனக்கு கோலியாத்து பிரச்சனை. ஆனா எனக்கு கரடியோட உதவி செஞ்ச ஆண்டவர், சிங்கத்தோட உதவி செஞ்ச ஆண்டவர் இப்ப யாரோட உதவி செய்வாரு? கோலியாத்தோடையும் உதவி செய்வார். So this was the principle that David was having. இது வந்து தாவீதுடைய சைல்ட்ஹுட்ல, குழந்தை பருவத்தில். ஆனா நம்ம இப்ப வாசிச்ச மாதிரி தாவீது தன்னை தான் திடப்படுத்திக் கொண்டான். 1 சாமுவேல் 29 வாசிக்கும் போது இந்த டைம் David has lived a quiet என்ன சொல்ல a long life. 1 சாமுவேல் 36ல பார்க்கும்போது இங்கேக்கும் அவன் கோலியாத்தை வீழ்த்தினதுக்கும் குறைஞ்சபட்சம் என்னது ஒரு 30 வருஷத்துக்கு மேல கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். விளங்குதா? அப்போ இந்த லைஃப்ல தாவீது என்ன கத்துட்டு இருந்திருக்கான்? இப்ப எதை வச்சு தாவீது தன்னை தான் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு I believe David applied the same principle. இன்னைக்கு அங்க உதவுனாரு, இங்க உதவுனாரு, இன்னைக்கு இதையும் தாண்டி போறதுக்கு எனக்கு என்ன பண்ணலாம்? ஹெல்ப். Right? So for you to be strong in the Lord, you need some message. கேக்குதா? நம்ம கடவுளுக்குள்ள திடப்படுறதுக்கு, உறுதிப்படுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கண்டென்ட் வேணும். ரைட். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்ககிட்ட என்ன கண்டென்ட் இருக்கு? Now many Christians don't have content. யாருக்கும் மேக்ஸிமம் டைரி எழுதுற பழக்கம் கூட கிடையாது. ப்ராஃபசிஸ் எழுதி வைக்கிறது எத்தனை பேர் எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது ஜோம் பண்ணோம், அந்த ஜபத்துக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுத்தாரு, அதோட நோட்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியும். ரைட். So it's human mind, it's easy to forget. ஈஸியா மறந்துடும். அன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு,
நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதுதான் இந்த ஹியூமன் மைண்ட் வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி யோசிச்சுட்டு இருக்குமே தவிர என்னென்னலாம் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணாங்க, யோசிச்சு வைக்கணும். ஸோ ஆஸ் எ கிறிஸ்டியன் we have a diligence to brush up all the goods that we have got from God. ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவர் நமக்கு செஞ்ச எல்லா நல்லதையும் ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப நம்ம மைண்ட்ல கொண்டு வர வேண்டியது அவசியம். பாயிண்ட் நம்பர் ரைட். அடுத்தது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உள்ளதை மட்டும்தான் நினைவு கூர்ந்தானா, இல்ல தேவன் இவ்வளவு காலமா தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் அவங்களுக்கு இவங்களுக்கும் எல்லாருக்கும், அதாவது இஸ்ரவேலின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு நிறைய இடத்துல வாசிக்கணும். அப்போ இத்தனை பேருக்கு செஞ்சதை எனக்கும் செய்வாருன்னு யோசிச்சாங்க. That is very important. So when you see God in His greatness. இஸ்ரவேல் மக்களை செங்கடலை தாண்டி கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்திருப்பார்? படம் பார்க்கணும், படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் do you have a mind picture that is personal between you and God? But if I want to be strong in my Lord, I need something personal with Him. நான் தேவனுக்குள்ள எப்படி நம்ம தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, be strong in the Lord, கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் பலப்படுங்க. தேவனுக்குள் நான் பலப்படணும் அப்படின்னா, நான் பலமா இருக்கணும்னா, இந்த கம்யூனில நான் பலமா இருக்கணும்னா அவரை பத்தி எனக்கு தெரியணும். அப்ப அவரை பத்தி தெரியணும்னா அவர் என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் எனக்கு தெரியணும். அப்ப எனக்கு தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியணும்? சண்டே ஸ்கூல் போயிருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? ஸ்டோரிஸ் தெரியும், அந்த கதை தெரியும், தாவீது ராஜா கதை தெரியும், ஆபிரகாம் கதை தெரியும், யோசேப்பு கதை தெரியும், எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும். ஆனா அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய லைஃப் தெரியுமா? That is the question. You cannot be strong in the Lord with stories you have learned from the Bible. ஒரு கார்ட்டூன் பிக்சர் பார்த்து ஒரு ஸ்டோரி, பைபிளுக்கு அதெல்லாம் நிறைய கார்ட்டூன்ஸ்ல இருக்குல்ல, தெரிஞ்சதோ, ஒரு சண்டே ஸ்கூல்ல பார்த்து தெரிஞ்சதோ, இல்ல நீங்க வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள என்ன இருக்காது. நம்ம ஒரு வசனம் வாசல்ல, be strong in your inner man, உங்கள் உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்படும். இப்போ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிச்சு படிச்சு, ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் தெரியும். Very few Christians are there without stories. But there are Christians who does not know the life in the story. இப்போ யாருக்கு செங்கடலை கடந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். பஞ்சம் இருக்கும்போது இந்த இடத்துல கிணத்து தோண்டுன்னு யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு கிட்ட சொன்னார். ஈசாக்கு கிணறு வெட்டினான். அப்ப அங்க என்ன வந்துச்சு? மற்றவங்க என்ன பண்ணாங்க? தண்ணி வராது, இந்த இடத்துல பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? ஊரோட காலி பண்ணி போறாங்க. ஆனா ஈசாக்கு என்ன பண்றான்? கிணறு வெட்டுறான். அங்க என்ன வந்தது? தண்ணி வந்தது. திரும்ப அடுத்த கிணறு வெட்டினா, அங்கேயும் என்ன வந்துச்சு? தண்ணி வந்தது. திரும்ப அடுத்த கிணறு வெட்டினா, அங்கேயும் தண்ணி வந்துச்சு. ஈசாக்கு வாழ்க்கையில எங்கெல்லாம் தண்ணி கிணறு வெட்டினா அங்கெல்லாம் என்ன வந்துச்சு? அதே மாதிரி தாவீது எங்கெல்லாம் போய் சண்டை போடணும் அங்கெல்லாம் என்ன பண்ணான்? ஜெயிச்சான். So தாவீதோட பீரியட்ல it was wars. ஈசாக்கோட பீரியட்ல it was wells. இப்போ நம்ம பீரியட்ல அது வேற எதுவா வேணா இருக்கலாம். But we can win everywhere. But the core to that is you being strong in the Lord. நம்ம டைம்ல இது என்ன வேணா இருக்கலாம். ஆனா இங்க நான் வின் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ ஈசாக்கோட ஸ்டோரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? ஈசாக்கு இங்க குழி வை. எந்த நம்பிக்கையில அங்க போய் குழி வைக்கும்? ஆபிரகாம் எடுத்தா பிள்ளைய கொண்டு போய் மலையில வச்சு வெட்டுறாங்க, கொண்டு போய் நாளை வச்சு கத்தி தூக்குறாரு. எந்த நம்பிக்கையில மலை மேல கொண்டு போனா? எந்த பேசுனது கடவுள்னு எப்படி தெரியும்? வேற யாரும் பேசிக்கலாம். ஈசாக்கு கூட பேசுனது கடவுள்னு எப்படி தெரியும்? வேற யாரும் பேசிக்கலாம்.
தாவீது எந்த நம்பிக்கையில ஒவ்வொரு வாட்டியும் போருக்கு போனா ஜெயிச்சுட்டு வரணும்? கைட் பண்ணது கடவுளா இருந்திருக்கூடாதுல, வேற யாராவது இருந்திருக்கலாம். இன்னைக்கு நமக்கு அந்த சந்தேகம் வருதா? People ask me how to know the voice of God. தேவனுடைய கடவுளுடைய சத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடவுள் தான் என்கிட்ட பேசுறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இந்த விஷயத்தை செய்யறதா செய்ய வேணாமா, நான் எப்படி நடக்கிறது? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்குன்னா you are not strong in the Lord. For those who are strong in the Lord, don't ask such questions. கேக்குதா? அப்போ இந்த கதைகள் எல்லாம் கதைகளா இல்லாம எனக்குள்ள ஜீவன் கொடுக்கிறதா மாறணும். These stories should become life giving spirits. இயேசுவை பத்தி அதான் சொல்லுது. முதல் ஆதாம் எப்படி வந்தாரு? மாம்சத்துல இருந்தாரு. The second பிந்தின ஆதாம் was the life giving spirit. Right? what was it? 1 Corinthians 15:45. So it is written, the first Adam became a living being and the last Adam life giving spirit. படிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் யாரை சொல்லுது? It is talking about Jesus Christ. Who is Jesus Christ? The word of God. Right? இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட வார்த்தை மாம்சமானார். 1 John right? அப்போ வழங்குதா? அப்போ இந்த வார்த்தை ஜீவன் கொடுக்கிற வார்த்தை மட்டும் இல்ல, இந்த வார்த்தை உயிர் கொடுக்கிற வார்த்தை. Right? So the stories you read in the Bible are not just stories, they are life giving spirits. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பைபிள்ல படிக்கிற கதையெல்லாம் கதை இல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவிகள். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஆமா, இந்த பாரமான யாவற்றை என்ன பண்ணணுமா? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடணும். Right. So இந்த வசனமும் it is totally in context with what we are speaking today. நீங்க ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க, சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓடுங்க. ஆனா என்ன சொல்றாரு? ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? cloud of witness. என்னது? நம்மை சுற்றி இருக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான இதெல்லாம் என்னது? இந்த ஒவ்வொன்றும் ஒரு சாட்சி. ஒவ்வொரு சாட்சியும் ஒரு கதை. இதுதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. நான் இப்படி கண்ணை மூடி இப்படி பார்க்கும்போது தாவீது, யாக்கோபு, எஸ்தர், ரூத், ரெபேக்கா எடுத்துட்டே இருக்கலாம். All these are stories, right? இதெல்லாம் என்னது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இத்தனை திரளா என்ன சொல்லுது? கடவுள் எனக்கு எவ்வளவு நல்லவர், கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, அவங்க சூழ்நிலை எல்லா ஸ்டோரி எடுத்துக்கோங்க. முதல்ல அவங்களோட சிச்சுவேஷன் அவங்க சொல்லுவோம். யோகு எடுத்துக்கிட்டா இப்படி இருந்தா, இது இருந்தா, அது இருந்தா, எல்லாம் அவங்களுடைய எலாபரேஷன். ஒரு புத்தி இல்லாதவங்க படிக்கும் போது என்ன சொல்லுவான்? கடவுள் நல்லவங்களுக்கு அப்பவான் பிள்ளைங்களை கடவுள் எதுக்கு இப்படி சோதிச்சா அப்படின்னு. நோ நோ நோ. இந்த வேதம் எழுதப்பட்டதே யாருக்காக? நமக்காக, நம்ம பலப்படணுங்கிறதுக்காக. அப்போ நம்ம கிட்ட தாவீதை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? தாவீதோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி எல்லாம் இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு இதெல்லாம் செஞ்சாரு. அவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது, அவனோட செகண்ட் ஹாஃப் இது. அதை படிக்கும் போதுதான் who God is and how God is and what God is எனக்கு புரியும். Just like that, boom boom boom, கடவுள் இது பண்ணாரு அது பண்ணாரு, that would not make sense. God wants you to relate. சங்கீதத்தை படிக்கும் போது நமக்கே கண்ணீர் வரும். நம்மளை பத்தி எழுதி இருக்கிற மாதிரியே எத்தனை படிச்சிருக்கீங்க? ஏன்? உன் சூழ்நிலை எனக்கு தெரியும்னு அவன் சொல்றான். ரைட்? The where you are, how you are. இதே மாதிரி அவன் இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கேன்? தூக்கி வந்து. இதே மாதிரி அவன் இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கேன்? தூக்கிட்டு வந்து. இதே மாதிரி அவளோ இருந்தா அவளை என்ன பண்ணிருக்கேன்? So God is trying to convey these things. ஆனா இந்த விஷயம் எனக்கு எப்போ கன்வே ஆகும்னா when I take it into me. யோசுவா 1:8 இரவும் பகலும் தாவீது கூட எழுதியிருப்பாரு.
கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு பாக்கியவான்? அவரோட வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிறவன். Right? அப்ப என்ன? When I meditate on the word, I know the word. இந்த கதைகள் எல்லாம் எனக்குள்ள ஜீவன் உள்ளதா மாறுது. That is when I really know God. Right? ஒரு குழந்தை அப்பா கூட போகுது. அப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல இருக்கிற பேப்பரை எடுத்து அப்பா என்ன பண்றாரு? குப்பை தொட்டியில போடும். போயிட்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை இன்னொரு மாமா கூட போகுது. இப்போ குப்பை தொட்டி. இப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுது? மாமா இதை எடுத்து குப்பை தொட்டியில போடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது? அதை எடுத்து போகுது. எப்படி ஏன் போட்டுச்சு? Because it's a scene what the father and what it saw got registered in his mind, and this became a picture of norm. இந்த குழந்தை அப்பா என்ன செஞ்சாருன்னு பார்த்துச்சு. அது என்ன பார்த்ததோ அது மனசுல பதிஞ்சது. மனசுல பதிஞ்சது இதுதான் நார்மலு, இப்படிதான் இந்த சூழ்நிலையில நான் நடந்துக்கணும் அப்படின்னு பதிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த குழந்தைக்கு அதே சூழ்நிலை வரும்போது அதே விஷயத்தை செய்யும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு கதை தெரியாது. கதை தெரிஞ்சிருந்தாலும் கதையில இருந்த ஜீவன் தெரியாது. கதையுடைய படங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு தேவனையோ தேவனுடைய மக்களையோ வேதத்தையோ கடவுள் எப்படிலாம் நடத்திட்டு வந்தாருன்னு தெரியாது. ஜெபம் பண்ண தெரியும், கேட்க தெரியும், தான் பிரச்சனையை சொல்ல தெரியும். அதனாலதான் பிரச்சனைகள் மாறுறதே இல்லை. கதை தெரிஞ்சிருந்தா, அதோடைய ஜீவன் தெரிஞ்சிருந்தா, ஆண்டவர் இப்படிலாம் பண்ணாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஆண்டவரை எப்படி பிடிச்சிருந்தாங்கன்னு இவங்களும் பிடிச்சிருக்காங்க. அதே ரிசல்ட் இவங்களுக்கும். ஜீசஸோட ஸ்டோரி நம்ம படிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு 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 அம்மா தாய் வந்து கதறுவா, என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்துங்க. இயேசு சொல்லுவாரு, நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாது, நான் வந்து புறஜாதிக்கெல்லாம் வரல, நான் யாருக்கு வந்திருக்கேன்? யூதருக்கு தான் வந்திருக்கேன். ரைட்? ஏன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் சுவிசேஷம் எல்லாருக்கும் போச்சு. இயேசு 3.5 வருஷம் இருந்தது எருசலேமுக்கு தான் வந்தார். ஓகே, ஸோ அப்போ அவர் அதை சொல்லும் போது இவ என்ன சொல்றா? நான் புறஜாதியா இருக்கலாம், நான் நாயா இருக்கலாம், ஆனா மேஜையில இருந்த துணிக்கையாவது சாப்பிட்டு அந்த நாயெல்லாம் சாப்பிட்டு போதில்ல, அந்த மாதிரியாவது கீழே விழுறத சாப்பிடுற அளவுக்கு எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அதை செஞ்சார். அதுல அந்த குழந்தையோட பிள்ளைக்கு சுகம் கிடைச்சு. இப்போ இந்த ஸ்டோரிய நான் படிக்கும்போது, ஓ இயேசு இப்படிப்பட்டவர், அவருக்கு இப்படி செஞ்சாரு, அப்ப எனக்கும் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு தன்னால வரும். That is very very important. எனக்கு எப்படி வரும்? தன்னால வரும். செக் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. எந்த விஷயமுமே இதனால இது வந்துச்சு, இது படிச்சேன், இது செஞ்சுட்டேன், இதை எடுத்துட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்னு இருக்காது. படிச்சிருப்பீங்க, கத்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, வந்திருப்பீங்க, போயிருப்பீங்க. இப்போ ஒண்ணு வரும்போது இதை செஞ்சிருப்பீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓ இதை என்னால செய்ய முடியுதுன்னா எதனால? அதனாலதான் நான் இதை செய்யறேன். அப்படிதான் செய்வீங்களே தவிர, ஒரு டாஸ்க் உங்க முன்னாடி இருக்கும்போது அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ற டைம்ல உங்களுக்கு மைண்ட்ல உதிக்காது, அங்க படிச்சியே, அங்க கேட்டியே, அதை பாருன்னு. இட் இஸ் நாட் ஜெனரலி ஒர்க்கிங். நல்லா உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, திடீர்னு ஒரு மரம் ஏறணும்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்க? எனக்கு மரம் ஏறி ஒரு மலையில ஏறணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுங்க? மலை ஏறி பழக்கம், மரம் ஏறி பழக்கம். பட் 30 வயசு, ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தை மேல மாட்டிச்சு, இல்ல யாரையாவது காப்பாற்ற போகணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் சம்திங்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு தெரியுமா தெரியாதானலாம் தோணாது. என்ன பண்ணணும்? எல்லா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, நானா இவ்வளவு தூரம் வந்தேன்,
ஆனா இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் தோணும். எது செய்ய வச்சது? ரெஸ்பான்சிபிலிட்டியோ கமிட்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு செய்ய வச்சிருச்சு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் எங்க இருந்து வந்துச்சுன்னு புத்தி யோசிக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ 4 வயசுல 5 வயசுல 10 வயசுல அந்த மாமா, அந்த சித்தப்பா, இந்த ஊரு, இந்த விளையாட்டு, இந்த கேமு, இந்த டீச்சரு, அதனால மேபி செஞ்சுட்டு போவாங்க. You understand? That is how things are in life. ஏன்னா faith அப்படிதான் வேலை செய்யும். That is how you are strong in the Lord. ஒரு 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 ஹஸ்பண்டோட எடுத்துக்கோங்க. அந்த கணவனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தா அந்த வைஃப் கோவம் வரணும். ஏன் வரும்? ஏன்னா they have so many stories to share together. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து வச்சுக்கிறதுக்கு பல கதைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அங்க இப்படி பாத்துக்காரு, இங்க பாத்துக்காரு, அதனால தான் எனக்கு அவரை பத்தி சொன்னா எனக்கு வைப்போம் ஒரு அப்படி கிடையாது. அவர் தான் எனக்கு பிடிக்கும், அவரை பத்தி பேசுறது. ஆனா போனா டீப்பர் லேயர்ஸ்ல என்ன இருக்கும்? நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள சாதிக்க நினைக்கிறீங்க, உங்க பிரேயர்ஸ் எல்லாம் பதில் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிறிஸ்டியனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இப்படிப்பட்ட டவுன் லைன் லேயர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லையே. விளங்குதா? when these இதுதான் ஃபவுண்டேஷன்ஸ். இந்த டீப்பர் லேயர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான் அது இதுன்னு புறம்பிட்டே இருக்கேன். நான் அதான் சொல்றாரு, உன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்னே நான் என்ன பண்றேன்? அதுக்கு பதில் கொடுப்பேன். ஓகே, ரைட். So be strong in the Lord. அப்போ கடவுளோட நம்ம பைபிள்ல படிக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும், நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள ஜீவனா மாறணும். ரைட். அடுத்தது be strong in the power of his might. சொல்லுங்க. தமிழ்ல எப்படி இருக்கு? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்க. அப்போ ஃபெய்த்தோட டீப்பர் லேயரை எப்படி பில்ட் பண்றதுன்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ள நான் உறுதியா இருக்கணும்னா இந்த கதைகள் எல்லாம் எனக்கு கதையா இல்லாம ஒரு ஜீவன் உள்ள காரியமா, ஒரு படமா எனக்கு தெரியணும். அப்போ ஒண்ணுன்னா இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கை மொத்தமா வச்சு இப்படி கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது. இமேஜின் ஒரு பேஜும் ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே என் மனசுக்குள்ள இருக்கு. ஒன்னொன்னுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை சம்பந்தப்படுத்தி அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும்னு நான் என்ன பண்ணல, வாலண்டியரா நினைக்கல. அதாவது அங்கங்க என்ன பண்ணிக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன். ரைட். பைபிள் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உன் நிலைக்கால்களை எழுது, உன் நெத்தியில எழுதி, அரைக்கச்சலை கட்டு, உன் விரல்கள்ல கட்டிக்கோ அப்படின்னு எழுதி. என்னன்னா வசனத்தை ஆண்டவர் செஞ்ச நன்மை எல்லாம் சந்ததி அந்த அளவுக்கு என்ன பண்ணணுமா சொல்லிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நான் சொல்லும்போது பேப்பரா இருக்கு. ஆனா ஒவ்வொரு பேப்பரும் என்னது, மெலிசான பேப்பர் தான். இது சேர்ந்து நிற்கும் போது this becomes a solid faith. அதை பார்க்கும்போது இந்த கதைகள் தான் எனக்கு விசுவாசமா நிக்குதுன்னு எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. அது ஒரு கருத்து புத்தகம் மாதிரி. You understand? So that is how deep inside you faith is built. Now இப்போ இந்த கதையெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ற மாதிரியே அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு என்ன பண்ணணுமா? Right? That's the second point. He is strong in the power of his might. சொல்லுங்க, அவருடைய வல்லமையின் இன்னொரு சொல்லுங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். அப்படின்னா என்ன? செங்கடல 2ஆ பிளந்தாரு. நாசியில அவர் மூச்சு விடுறச்ச என்ன பண்ணுச்சு? செங்கடல் 2ஆ பிளந்ததுன்னு வேதம். இப்ப நாசியில இருந்து மூச்சு விடும்போது அது எவ்வளவு பெரிய காத்தா இருந்திருக்கும். கடலையே 2ஆ பிளக்கணும்னா எப்படி ஒரு பவர்ஃபுல்லான காத்தா இருந்திருக்கும். ரைட். 2ஆ பிளந்து அப்படின்னா என்ன? அது ஜென்ரலா ஒரு புயல் காத்து மாதிரி வரல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேபி ஒரு 30 அடிக்கு, இல்ல ஒரு நிறைய பேர் போனாங்களா ஒரு 100 அடின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு 100 அடி அகலத்துக்கு நீட்டா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் வச்சுக்கலாம்?
குறைஞ்சது ஒரு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வச்சுக்கலாமா ரெட் சீயோட இது அவ்வளோ நீளத்துக்கு அந்த கடலை ரெண்டா படுற அளவுக்கு அவரோட நாசியின் சுவாசம் போச்சு. மோசே கையை தான் தூக்கி வச்சுட்டு பிடிச்சிக்கோன்னு சொன்னா, இப்போ தூக்கி வச்சுட்டு பிடிச்சிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, அவரோட நாசியின் சுவாசம் இவ்வளவு தூரம் போகுது. அப்போ அவர் நாசி சுவாசம் எவ்வளவு ஸ்ட்ரென்த்து, ஓ மை காட், அப்போ காட் எவ்வளவு பவர்ஃபுல். அவர் நாசில இருந்து சுவாசம் வந்தா எப்படி இருக்கும், சே பவர் என்ன பவர். இதெல்லாம் நான் யோசிக்கும் போது அவர் பெரியவர் அப்படிங்கிறத விட அவருடைய கிரியைகள்ல இருக்கக்கூடிய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு நான் என்ன பண்றேன், தியானிக்கிறேன். இது பேப்பரா என் மனசுல என்ன பண்ணுது. இது ஒரு கதை, இதே மாதிரி பல கதைகள். எரிகோவை சுத்தி வரும்போது, எரிகோவை சுத்தி வந்து பாட்டு தான் பண்ணாங்க. எரிகோ ஃபெல் டவுன் ஃபிளாட் அப்படின்னா என்னன்னா, இப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சு, சாயல. இட் வாஸ் a big wall. அந்த வாலே வந்து மேல என்ன பண்ணலாம், சேரியட் போகும். அந்த 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 செவுத்து மேல சேரியட் போகும். அப்படின்னா என்னது, குறைஞ்சது ஒரு 40 அடி அகலம் இருக்கும் அந்த வால். சேரியட் போகணும், 30 அடியாவது இருந்திருக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்படி வண்டிகள் ரோடு மாதிரி அந்த செவுத்தை மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட செவரு அப்படியே கிரம்பிள்டு அப்படியே எழுதிடும். ஓகே, அப்ப இவங்க பாடி கர்த்தர் நல்லவர், அவர் கிரியை என்று உள்ளது, இவங்க பாடி பாடி சுத்தி போறாங்க. இப்ப இவங்க போகும்போது அந்த அந்த செவரு என்ன பண்ணுது, கிரம்பிள். அப்ப எப்படி பாட்டு பாடும்போது செவரு இருந்தாலும் அஸ்திவாரத்துல இருந்து அப்படி விழுகுது, இப்படி விழுகுது, அப்படி கீழே விழுகுது. அவ்வளவு பெரிய செவரு. இப்ப இதை நான் தியானிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படும். இப்போ மேரிக்கு என்ன பண்ணாரு, அவன் வந்து தகப்பனை அறியல, ஆனா குழந்தை உண்டாச்சு. எப்படி உண்டாய்? God was able to form by His Spirit. வானத்தை பூமியை படைக்கிற Spirit of God hovered over the earth. பூமியின் மேல் அசைவாடினார். அப்போ ஒரு ஷேப்லெஸ் ஃபார்ம்லெஸ் இருந்ததெல்லாம் என்ன பண்ணுச்சு, அது உருவெடுத்து வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தேவனோட வல்லமை எப்படி வருது, எப்படி செயல்படுது, அவரோட பவர் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு நான் தியானிக்கும் போது அது என்னோட டீப்பர் மைண்ட்ல, டீப்பர் சென்ஸ்ல, சப்கான்சியஸ் லெவல்ல ஒரு விதமான விசுவாசத்தை பில்ட் பண்ணும். ரைட்? அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல தன்னால நடக்கும். ஏன்னா அதுதான் பேட்டர்ன், அதுதான் பிரின்சிபல். பட் nobody is following that. But everyone who is following it, it is working. கடவுள் செஞ்சு கொடுத்துட்டாரு, இந்தாப்பா உனக்கு கார், உனக்கு பைக், உனக்கு இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீ ஓட்டினா தானே அதோட நன்மையை புசிக்கலாம். நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். அவ்வளவுதான், கேளு, தட்டு, பிசாசை தொடர்ந்து பிடிப்பேன், அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவேன், பெய்த தூக்கி பிடிக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், மன்றாடுறேன், வார்ஃபேர் ப்ரேயர் பண்றேன், இதான பண்றோம். இப்ப நான் சொல்ற இந்த சீக்ரெட் எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? கிறிஸ்டியன்ஸ். But this is the best that is available in the Bible. You just meditate, you just get strong in the Lord, you just get strong in the power of His might. கடவுளுக்குள்ள பலப்படுங்க, கடவுளுடைய வல்லமையில பலப்படுங்க. அது உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விசுவாசத்தை ரோமன்ஸ் எழுதியிருக்கோம், be renewed in the spirit of your mind. கேளுங்க, வாசிங்க. உன் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். இதுதான் நான் சொல்ல வரேன். சொல்லுங்களா, எடுத்துட்டீங்களா? உங்க உள்ளத்துல புதிதான ஆவி. இப்ப நான் டிமிட் பர்சனா இருப்பேன், இப்ப நான் ஃபியர்ஃபுல் பர்சனா இருப்பேன், இப்ப நான் வந்து எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறவனா இருப்பேன். ஏன்? என் உள்ளத்துல உள்ள ஆவி அப்படி இருக்கு. ஆனா என் உள்ளத்துல புதுசா ஒரு ஆவி வந்துருச்சுன்னா அந்த ஆவிக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நடந்துப்பேன். இப்ப இந்த உள்ளத்துல புதுசா ஒரு ஆவியை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். being strong in the Lord, being strong in the power of His might. எப்படி? making all the stories that you know into life giving stories. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கதையும் ஜீவன் கொடுக்கக்கூடிய
ஆவிகளா மாத்தணும். எப்படி? with your mind, with your thought, with your imagination, with reasoning, putting paper after paper. இங்கே கடவுள் இப்படி பண்ணாரு, அதை செய்யறப்போ அவரோட வல்லமை இப்படி வேலை செஞ்சது. அப்ப கடவுள் யார் அப்படிங்கிறதையும் டீப்பரா எழுதிக்கிறீங்க, கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் டீப்பரா எழுதிக்கிறீங்க. ஓகே? for the man, for how the man thinketh in his heart, so he is. நீதிமொழிகள் எழுதியிருக்கோம், ஒருவன் தன் மனதிலே எப்படி யோசிக்கிறானோ அப்படிதான் இருப்பான். எனக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, கடவுள் எனக்கு செய்வாரா தெரியலையே, வருவாரா தெரியலையே, போவாரா தெரியலையே, நடக்குமோ தெரியலையே நினைச்சிட்டு தான் என்ன இருக்கும், அப்படிதான் இருக்கும். கடவுள் ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, இதுக்கு அப்படி செஞ்சாரு, அதுக்கு அப்படி செஞ்சாரு, இங்க அப்படி செஞ்சாரு, பெருசா குளத்தை என்னது தூதன் வந்து கலக்கும் போது அப்படி கலந்துச்சு, அங்க இருந்து என்ன வந்துச்சு, சுகம் உண்டாச்சு. அப்போ வேற என்னது, செங்கடல ரெண்டா பிளந்தாரு, எரிகோ பிளந்தாரு, இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டாரு, வாலிபன் உயிரோட எந்திரிச்சு வந்தான், சிறுபண்ணை எழுந்திருச்சான். பவுல் போய் அந்த வாலிபன் மேல படுத்தாரு, அந்த பையன் உயிரோட வந்தான். அப்ப அந்த பவுல் போய் வாலிபன் மேல படுக்கும் போது எப்படிப்பட்ட ஜீவன் அவங்கள இருந்திருக்கும். ஒவ்வொரு கதையும் நான் யோசிக்க தியானிக்க எனக்கே தெரியாம என்னுடைய ஆழ் மனசுல விசுவாசம் கெட்டப்படுது. அடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கே தெரியாம எனக்கு தேவையானது எனக்காக அங்க செய்து தரப்படும். So this is how God builds your faith and makes you stand before men and make you walk strong. Okay? ஆண்டவர் இப்படித்தான் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தி கட்டி எழுப்பி உங்களை மக்களுக்கு நடுநிறுத்த. இதனாலதான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில சண்டே ஸ்கூல ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணும். நம்ம ஏரியால அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா கிறிஸ்தவம் வேரூன்றி இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலும் சண்டே ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவ கதைகளை சொல்லி கொடுக்கறதுல அவ்வளவு சீரியஸா இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கே தெரியாம அந்த பிள்ளை கடவுளிலும் கடவுளுடைய வல்லமையின் பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட், வல்லமையின் சத்துவத்திலும் அது உறுதிப்பட்டிருக்கும். அதுக்கு எப்ப தேவையோ அது எடுக்கும் போது அங்கிருந்து பவர் ஆட்டோமேட்டிக்கா. ரைட்? கிளியர்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மெடிடேட் டே அண்ட் நைட். இரவும் பகலும் தியானமாயிருங்கள், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Right? Be renewed in the spirit of your mind. சொல்லுங்க, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாகுங்கள். சொல்லுங்க, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகுங்கள். அல்லேலூயா.